நேரில் ஏதோ பணப்புழக்கத்தில் வாங்கிட்டாங்க. பட் இப்போ டவுட்டு தான். இப்போதைக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் நீ பொதுச் செயலாளரவா நீ அந்த கட்சிலையும் வாங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா நான் வந்து சுயேட்சைக்கு தான் ஓட் போட்டேன். ஹலோ தமிழரசன் நிவாஸ். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதோட பொதுச் செயலாளராக ஃபஸ்ட்டு இருந்தாங்க நம்ம சசிகலா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிவி ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. இது வந்து எந்த காரணமாக இருக்கும்? ஒருவேளை அரசியல் சூழ்ச்சியாக இருக்குமா, இல்லை டிடிவி தினகரனோட சுயநலமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அமமுக கட்சி இது பொதுச் செயலாளராக இப்போ வந்து டிடிவி தான் இருக்கார். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சசிகலா இருந்தாங்க. சசிகலா ஓரங்கட்டிட்டு இப்போ வந்து டிடிவி இருக்கார். இதுக்கு என்ன காரணம்னா, அதாவது இப்போ அதிமுகவில் வந்து சசிகலா பொதுச் செயலாளர். இப்போ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவர் தினகரன் அண்ணா வந்து அமமுக ஆரம்பித்தார். அதனால் அவங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சாங்க. இப்போ பொதுச் செயலாளர் இருக்கும்போது அவங்க ஜெயிலு காலத்தில் வந்து அவங்க அப்டேட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அந்த அதிமுக பொதுச் செயலாளர் அவங்க தான். இப்போ வந்து இவங்க எடப்பாடி அவங்க தான் கொண்டு வந்து வச்சாங்க. பன்னீர்செல்வம் துணை பன்னீர்செல்வத்தை அவரையும் தான் கொண்டு வந்தாங்க. அதாவது 2004 கூட வாஜ்பாய் பிரதமர் காலத்தில் கூட பார்த்திங்கன்னா வந்து சசிகலா வந்து நேர ஜெயலலிதா, அதாவது ஜெயலலிதா அவங்க கூப்பிட்டு போய் அறிமுகம் பண்ணுறாங்க. எனக்கு எல்லாமே இவங்க தான், எனக்கு அவங்க அம்மா போல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணாங்க. அப்படி ஒரு காலகட்டங்களில் அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக திரும்ப சசிகலா இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் பொய்யான அவங்க அதை பண்ண இதை பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் வச்சு அவங்கள ஒரு வெறுப்புணர்வாக மக்களை சித்தரிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கடந்த 33 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கட்சியை வழிநடத்தி அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் வந்து பண்ணது சசிகலா அவங்க தான். அவங்கள வந்து ஒரு அபாண்டமான ஒரு மக்கள் மத்தியில் சும்மா தேவையில்லாம ஒரு பொய்களை வந்து பரப்பிட்டாங்க. அதனால் மக்களை கோவத்தை உணர்னா அது இப்போ பிஜேபி கூட இவங்க டைப் வைக்கிறக்காக அந்த கூட்டணிகளை இவங்க உருவாக்குறக்காக அவங்கள ஜெயிலில் தள்ளி அவசரமாக அந்த கேஸை இது பண்ணி போய் ஜெயிலில் ஒன்று வச்சுட்டாங்க. அதிமுக பொறுத்தவரை திருப்பி அவங்க வந்து அந்த வழி கட்சியை வழி நடத்த முடியும். இப்போ வர நடந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் அமமுக வந்து அதிமுக காட்டி முன்னாடி வரும். ஆனால் அதிமுக 2வது இடத்த தள்ளப்படும். ஏன்னா 40% ஓட்டுகளும் வந்து இன்றைக்கி அதிமுக ஓட்டு வந்து சிதறப்பட்டிருக்கு. அதாவது அவங்க ஜெயலலிதா மேடம் வந்து அந்த அரசியல் பண்ண காலம் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் வந்து ஓட்டுகள் வந்து இப்போ அதிமுக வந்து பின்னாடி வந்து பார்க்குறோம். 2வது இடத்த இந்த தேர்தலில் வந்து டிடிவி எத்தனை தொகுதியில் வந்து இடம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் இப்போ தேனியை பொறுத்தளவு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதா மக்கள் மத்தியில் சரி, உங்கள் மீடியாக்கள்லையும் எல்லாமே சொல்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். மற்ற இன்னொரு சில தொகுதியில் அதை சொல்கிறாங்க. அதை குறிப்பாக வரட்டும் பார்ப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 2 தொகுதி தமிழ்நாட்டில் அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாத பட்சத்தில் பார்த்தா இந்த எலெக்ஷனில் வந்து அவர் கிட்டத்தட்ட மொத்தம் 1 கோடி ஓட்டு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த எம்பி எலெக்ஷன் நல்ல வாய்ப்பு நிறையா இருக்குது. அவர் ஏன்னா அதிமுக ஓட்டை ஃபுல்லாக அவர் வந்து வாங்குறாரு. மெஜாரிட்டி இருக்கும். ஆமாம், 100 மெஜாரிட்டி வரும். ஆனால் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து சில பேர் தனி நபராக பதுக்கி வைக்கக்கூடாது. அதனால தான் நாட்டில் வறுமை வருது. இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு நிறைய கிடைக்கும், லஞ்சம் ஒழிக்கணும். இதை தான் வந்து எல்லாருமே விலைவாசியாக கட்டுப்படுத்தணும். யார் வந்தாலும் நீ பொதுச் செயலாளரவா நீ அந்த கட்சிலையும் வாங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் விலைவாசியை கட்டுப்படுத்தணும். மக்கள் வந்து இன்னும் நமக்கு வந்து வறுமையில் தானே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்னும் மக்கள் வந்து வறுமையில் தான் இருக்கிறாங்க. அந்த வறுமை வந்து ஒழியணும். தனிநபர் வருமானம் கூடணும். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு சார்கிட்ட போய் பதுக்கிட்டு இருக்குது, அது கூடாது. அது இல்லாமல் நாடு இருந்தால் நிச்சயம் நம்ம நாடு வந்து நல்லாயிருக்கும். இது என்ன பிரச்சனைனா வெரி சிம்பிள் சார். அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணான்னா நல்லாயிருக்கும். ஸோ இது என்னன்னாக்கா பப்ளிக் வந்து நம்மளை வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா பப்ளிக் தான் ஃபூலாக இருக்காங்க. தட் இஸ் அவங்களுக்குள்ளே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பொலிட்டிக்கல் பீப்புள் பொதுவாக பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஓப்பனாக சொல்லணும்னா நான் வந்து சுயேட்சைக்கு தான் ஓட் போட்டேன். நான் எந்த பயத்தோடு நான் சொல்லுவேன், சுயேட்சைக்கு தான் நான் ஓட் போட்டேன். ஏன்னா எல்லா கட்சியும் அதே தான், எல்லோரும் இதே தான் சொல்லுவாங்க, அதே தான் சொல்லுவாங்க. சரி நம்ம சுயேட்சைக்கு போட்டால் அவன் பாவம் டெபாசிட்டாவது அவங்க இது ரிக்வயர் பண்ணணும், எந்த கட்சியும் வேணாம். ஸோ வந்து புதுசாக இல்லை, சுயேட்சைக்கு போட்டேன், இண்டிபெண்ட் கிட்ட போட்டேன். வராது அது வேறு விஷயம். இண்டிபெண்ட் போட்டேன், அது பெஸ்ட்டு. பார்ட்டியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே எல்லாம் நல்லா தான் இருக்காங்க சார். அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது, நல்லா தெரியுது. இவங்க வந்து அவரை பற்றி சொல்கிறார், அவர் வந்து இவரை பற்றி. பட் கடைசியில் பார்த்திங்கன்னா குட்டையை மட்டும் போட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாம் இதாக இருக்காங்க. அதுதான் இது. இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து டிடிவி தினகரன் வந்து எத்தனை தொகுதியில் இடம் பிடிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து அது ரூரல் மக்கள் பொறுத்தது சார். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னாக்கா 50% தான் ஓட்டு பதிவாக இருக்குது, சரிங்களா? இது திருப்பி அகெயின் நான் திருப்பி அதே தான் சொல்லுவேன், நம்ம மக்கள் தான் தப்பு பண்ணுறோம். எஜுகேட்டட் பீப்புள் நிறைய பேர் ஓட்டு போடல. எஜுகேட்டட் பீப்புள் ஓட்டு போட்டிருந்தானாக்கா கரெக்டாக வந்திருக்கும். சீட்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன பிரச்சனைனா ஒன்று சொல்லிட்டு அது பிரச்சனை ஆகும். ஜென்யூனாக பப்ளிக் வந்து ஜென்யூனாக ஓட் போட்டு யாருக்கு அந்த ஓட்டு கொடுத்தா வந்திருக்கும்.
இப்போதைக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் டிடி தினகரன் வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து சொந்த கட்சி மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க வந்து. இந்த சொந்த கட்சி வந்து என்னன்னாக்கா அவங்கள்ட்ட பணம் பலம் இருக்குது, எல்லா ஆள் பலம் இருக்குது, படைப்பலம் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால வந்து கட்சி நடத்தி தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து கட்சி நடத்துறதுனாக்கா அவங்க எல்லாமே அந்த கட்சிங்கிற ஒரே ஒரு லேபிளும் போட்டு தான் அவங்க வந்து இங்கே நடமாட முடியும், இல்லை நடமாட முடியாது வந்து. எல்லாமே தூக்கி உள்ளே போடுற மாதிரி தான் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே. அதனால் கட்சிங்கிற போர்வையில் அவங்க போகிறாங்க. அதுதான் இது நிஜம். இப்போ வந்து சசிகலா ஓரம் கட்டிட்டாங்களே, இதுக்காக எதை காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யார் ஓரம் கட்டணும்னு சொல்லுங்கள். டிடிவி வந்து சசிகலா ஓரம் கட்டிட்டு அவரே வந்து பொதுச் செயலாளராக நின்றுட்டார். அதாவது இப்போ பொதுச் செயலாளராக போட்டால் தான் இப்போ கட்சியை வந்து பதிவு பண்ண முடியும். இப்போ அம்மா உள்ளே இருக்கிறதுனால வந்து பதிவு பண்ண முடியாது வந்து. இப்போ கட்சியாக ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கட்சி இல்லாமல் ஏதோ டிடி அம்மா ஆகணும் அவங்களே ஒரு லேபிள் உருவாக்கி அது போயிட்டு இருந்தாங்க வந்து. இப்போ கட்சியாக செலவு பண்ணுறதுனால வந்து சசிகலா இப்போ அம்மா உள்ளே இருக்கிறதுனால வந்து பொதுச் செயலாளர் நியமனம் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ வந்து தினகர செயலாளரை போட்டது தான் கட்சியை பதிவு பண்ணி கொண்டு போக முடியும். அவங்க தலைவராக போட்டு கொண்டு போகிறதுனால தான் இது பண்ணுறாங்க வந்து. இப்போ இந்த தேர்தலில் வந்து டிடிவி வந்து எத்தனை தொகுதியில் வந்து இடம் பிடிப்பார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது டிடிகே தினகரன் வந்து என்னன்னாக்கா அவங்களையும் மக்கள் வந்து கணிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து. டிடிகே செய்வாரா, இல்லை அதிமுக செய்யுமா, இல்லை காங்கிரஸ் செய்யுமா, இல்லை திமுக செய்யுமாங்கிறது அது வந்து ரெண்டாவது பிரச்சனை வந்து. அதாவது இவங்களும் எல்லாரும் தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க வந்து. இப்போதைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து கட்சிகள் ஓட்டு வந்து எல்லாத்துக்கும் செதறி போகுது வந்து. ஒரு நிலை இப்போ படுத்த முடியாது வந்து. மக்கள் நிலைமை வந்து யாரும் வந்து கணிச்சு அதிமுக இவ்வளோ தான் ஓட்டு, இத்தனை % டிஎம்கே இவ்வளோ % ஓட்டு, காங்கிரஸுக்கு இவ்வளோ ஓட்டுன்னு அது யாரும் நிர்ணயம் பண்ண முடியாது. எல்லாம் செதறுகள் தான் ஓட்டு வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் அமமுக வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது நிச்சத்தரமான உண்மை. அது காரணம்னு பார்த்தா எல்லாம் பதவி ஆசை தான். ஸோ அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அப்படியே இது பண்ணிவிட்டு இவங்க ஃப்யூச்சரில் பை எலெக்ஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பதவி ஆசை வச்சு தான் அதிலே நம்ம வந்துடலாம், ஆட்சி பிடிச்சலான்ற ஒரு மனக்கோட்டையில் தான் எல்லோரும் பண்ணுறாங்க. பட் நாட்டுக்கு மக்களுக்கு நல்ல செய்யணும்னு யாரும் வர்றது கிடையாது. இப்போ வந்து டிடிவி வந்து இந்த இதில் வந்து தேர்தலில் ஏதாவது ஒரு வாக்குப்பதிவு 1% பிடிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த தேர்தல்? எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா 2 பிரதான கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஸோ அதை தாண்டி இவங்க ஓட்டு வாங்கினது கேட்க நேரில் ஏதோ பணப்புழக்கத்தில் வாங்கிட்டாங்க. பட் இப்போ டவுட்டு தான். இவங்க 2 பேரும் யாரும் ஓரம் கட்டலை. அக்காவும் தம்பியும், அக்காவும் அத்தையும் மருமையனும். அத்தை ஜெயிலில் இருக்காங்க, நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, நானும் பொதுச்செயலாளர் இருக்கேன் ஆண்டு வந்துட்டார். இதனால் பார்த்தா நாட்டுக்குள்ளே குழப்பம் உண்டாக்கி அவங்க ஒரு கட்சி ஒரு கட்சியாக உண்டாக்குறாங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. அவங்க சோசலிசம் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இந்த இதுலையா இது தொகுதியில் ஃபுல்லாக அவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்களா? மெஜாரிட்டி அவங்க தான். அதிமுக திமுக வந்து பூரா நான் தாங்கிறாங்க. 2 பேரும் வரமாட்டாங்க. வர்றது டிடிவி தான் ஃபுல்லாக வர்றாரு. டிடிவி தான் என் மனசுக்கு ஏற்றவர் வர்றாரு. அவர் வந்தால் தான் நல்லா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.